வெல்கம் டு ஸ்வீட்டா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குறது சூப்பரான ஒரு பொடி தயாரிக்க போகிறோங்க. கொள்ளு பொடிங்க. நம்ம இட்லி பொடிக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வானலை வச்சு ஃபஸ்ட்டு கொள்ளு ஒரு 100 கொள்ளுங்க. அதை வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து கொஞ்சம் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்புங்க, அதுக்கு ஒரு 100 அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சுங்க. பூண்டு, காஞ்ச மிளகா, உப்பு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, அதையும் வானலில் போட்டு வறுத்து ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வேண்டியதாங்க. அரைன்னு அரைச்சிடலாங்க பொடியை, இட்லி பொடியை. நம்ம எப்பப்பா நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி பொடி தான் தயாரிக்கிறோம். இந்த முறை வித்தியாசமாக நம்ம கொள்ளு பொடி தயாரிச்சிருக்கிறோம். இட்லிக்கு சூப்பராக தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இது வந்துட்டு உடல் எடையை கூட குறைக்குங்க. நம்ம டயட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த பொடி வச்சு சாப்பிட்டா வெயிட் குறையும். அதனால் நீங்களும் இதே மாதிரி பொடி தயாரித்து இட்லி பொடி தொட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோ பார்ப்போம்.